விஜயகாந்த் காலமாகிவிட்டார் என்கிற செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமானோர் கண்ணீரோடு சாலிகிராமம் அவரது வீட்டின் அருகே குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நடிகர் அப்புக்குட்டி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இந்த துயரத்தை நீங்க பகிர்ந்துக்கோங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்னன்னா, புரட்சி கலைஞர் அப்படிங்கிறப்ப புரட்சி பண்ணி சினிமாவில் வந்து ஜெயிச்ச ஒரே ஆள். ஒரு காலகட்டத்தில் இவங்க தான் நடிக்க முடியும், இப்படிப்பட்டவங்க தான் நடிக்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது, எப்படிப்பட்டவங்க எப்படி இருந்தாலும் நடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து முதல்ல நிலைநாட்டினது விஜயகாந்த் ஐயா. அது மட்டும் இல்லை, நான் வந்து அவர் கூட வந்து என்ன படம் ஒர்க் பண்ணேன்னா கருப்பு நிலாலாம் வந்து அவர் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால கள்ளழகருங்கிற படம் த்ரோட்டா கூடவே இருந்திருக்கேன் அவர் கூட. அவர் பேசுற விஷயம் இருக்குல்ல, ஒரு அன்பா பேசுறது, எல்லாத்திட்டையும் ஒரு ஹெல்ப்னா பண்றது, அது வந்து தலைவரை தவிர வேற யாரும் நான் பார்த்தது இல்லை தமிழ் சினிமாவில். அதே மாதிரி உணவு சாப்பாடு, யார் ஆஃபீஸ் போனா எனி டைம் சாப்பாடு போடக்கூடிய ஒரு தலைவர் அவர் தான். உண்மையாவே எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நடிகர் சங்க கடன் வந்து உண்மையாக அந்த டைம்ல அடைக்கவே முடியாதுங்கிற நிலைமையில இருக்கும்போது அவர் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு கடன் அடைச்சாரு. எவ்வளவு பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்காரு தலைவர். நம்மளை விட்டு இங்க நாங்க ஷூட்டிங்ல இருந்தாலும் எங்க மனசெல்லாம் அங்கதான் இருக்கு. ஷூட்டிங்ல இருக்குமே, இந்த டைம்ல ஐயா கூட இருக்கணுமே அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இப்ப நமக்கு இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அவருடைய படங்கள்லாம் வந்து கழுவாத கைகள்ங்கிற ஒரு படம்லாம் அவர் நடிப்புக்கு வந்து பெரிய ஒரு படம், ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு. அந்த படம் பார்த்தா அப்படி ஒரு ஃபீல் ஆகுது. கழுவாத கைகள், நினைவே ஒரு சங்கீதம், அதே மாதிரி கேப்டன் பிரபாகரன் எல்லாரும் சொல்ற மாதிரி ரமணா, ஏகப்பட்ட வெற்றி படங்களை கொடுத்த ஒரு தலைவர். தன்னம்பிக்கையா உருவாக்குன தலைவர். இன்னைக்கு நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டாருங்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருந்தது. லாஸ்ட் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கூட எங்களுக்கு ஒரு பயம்தான் இருந்தது, என்ன தலைவர் திரும்ப ஏதாவது அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. குறிப்பிட்ட மாதிரி அவர் எங்கேயும் செல்லவில்லை. யாரெல்லாம் அவரால் பலன் பெற்றார்களோ எல்லோருடைய மனதிலும் அவர் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார்.